கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 25வது வசனம். மத்தேயு 13:25. Matthew 13:25. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். எப்படி? மனுஷர் நித்திரை பண்ணுகையில். அப்போ என்ன, மனுஷன் தூங்கவே கூடாதா? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா. அப்போ என்ன, அது சாதாரணமாக நடக்கக்கூடியது. ஏன்னா விதைக்கிறவன் வந்து எப்பொழுதும் முழிச்சிக்கிட்டே இருக்கிறதுல தூங்க தான் செய்வாங்க. ஒரு விவசாயி என்ன பண்ணுவார், நிலத்தை பண்படுத்துவார், அதற்கு பின்பாக விதையை விதைப்பார். அவருக்கு தோட்டத்தில் தண்ணீர் இருந்ததுன்னா தண்ணீர் பாய்ச்சுவார், இல்லைன்னா கர்த்தர் மழையை வருவிக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணுவார். அதற்கு பின்பாக பயிர் வெளியே வந்து அதை பராமரித்து அது சாகுபடி நேரத்தில் வெள்ளாமை சாகுபடி பண்ணி அதனுடைய பலனை அனுபவிக்கக்கூடியவர் தான் ஒரு விவசாயி. அப்போ இந்த விவசாயி களைப்பு போய் தூங்க தான் செய்வார். மனுஷர் நித்திரை பண்ணுகிறது அது வழக்கமான ஒன்று. ஆனால் அங்கே என்ன நடக்குது, சத்துரு எப்படி தேவனுடைய மனுஷகுமாரன் தேவனுடைய ராஜ்யத்தின் வசனத்தை விதைத்தாரோ, அதே போல சத்துருவாகிய பொல்லாங்கன் என்ன பண்ணுறான், அவன் தூங்கி கொண்டு இருக்கும்போது இந்த கோதுமைகளுக்கு மத்தியில் களைகளை விதைக்கக்கூடியவனாக, அதாவது இங்கே இந்த கோதுமை களை என்று சொல்லும்போது நமக்கு தமிழ் மக்களுக்கு அந்தளவுக்கு இந்த கோதுமைக்கும் களைக்கும் வித்தியாசம் தெரியுமா என்னன்னு தெரில. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே எங்களை மாதிரி மேலை நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வீடுகளில் பூரா அந்த முன்னாடி புல் தோட்டம் வச்சுருக்குறோம், பின்னாடி புல் தோட்டம் இருக்குது. அப்போ அந்த புல்லுக்கு ஒரு புல் வர்றதுக்கு ஒரு விதை இருக்குது. அதை வாங்கி பார்த்தீங்கன்னா அதுவும் களையும் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் கோதுமையில் போடுற களையை பார்த்தீங்கன்னா எப்படி கோதுமை இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும், வித்தியாசமே இருக்காது. நீங்கள் அதே மாதிரி பயிர் வரும்போதும் வித்தியாசத்தை பார்க்கவே முடியாது. ஏன்னா பயிர் வெளியே வரும்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதனுடைய தன்மையும் சரி இதுவும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும். நல்லா கூர்ந்து கவனிக்கணும். அப்படி கூர்ந்து கவனிக்கும் போது தான் அதனுடைய வித்தியாசம் பார்க்க முடியும். ஆனால் அது எப்போ தெரியுமா நல்லா தெரியும், கதிர் விடும்போது நல்லா தெரிஞ்சிடும். கதிர் விடுற வரைக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ என்னென்னா இந்த விதையை விதையோடு சேர்த்து களையும் யார், சத்துரு விதைக்கிறான். சத்துரு எப்பொழுதுமே, அதாவது கர்த்தர் என்ன செய்கிறாரோ, கர்த்தர் செய்கிற காரியத்தை ஏதாவது ஒரு வகையில் குழப்பி மக்களை மாறுபாடான சிந்தைக்கு கொண்டு போவது தான் சத்துருவோட வேலையே. அதாவது உங்கள் எண்ணங்களில் குழப்பத்தை கொண்டு வரணும், அவ்வளோதான் அவனோட வேலையை. ஏன்னா உங்களுக்கு குழப்பத்தை கொண்டு வந்துட்டா நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை விட்டு போயிடுவீங்க. அதனால் அந்த குழப்பத்தை கொண்டு வரது தான் சத்துருவோட வேலை. அப்போ என்ன பண்ணுறான், ராத்திரியில் களைகளை விதைத்து விட்டு போய்விடுறான். அப்போ இந்த கலை என்ன ஆகுது, பயிரோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்மக்கிட்ட களையை விதைக்கிறதுக்கு சத்துரு உபயோகப்படுத்துறது சில ஊழியக்காரர்களை தான். என்னென்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதனால தான் இயேசு கிறிஸ்து ரொம்ப நமக்கு எச்சரிக்கை கொடுத்தாரு. கள்ள போதகர்களுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கன்னு. ஏன்னா அந்த கள்ள போதகர் கள்ள தீர்க்கதரிசினா நம்ம என்ன நினச்சிறாங்க, நிறைய பேர் என்ன நினச்சிறாங்க, அவர் கருப்பு கலரில் கோட்டு போட்டிருப்பார், 2 கொம்பு வச்சுருப்பார். இல்லவே இல்லை. அவர் எப்படி இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியணுன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் கண்ணாடியில் போய் உங்களை பாருங்கள், உங்களை மாதிரியே தான் இருப்பார். என்ன செய்வார், இந்த வேத வசனத்தை எடுத்து போதிச்சு தன்னுடைய சுய ஆதாயத்திற்காக ஏதாவது செய்வார். இன்றைக்கு எப்படி பலவிதமான குழப்பமான காரியங்களை கொண்டு மக்களை ஏமாற்றாங்க. சாத்தான் யாரை உபயோகப்படுத்துகிறான், சபைக்குள்ள பாகுபாடு பிரிவினைகளை கொண்டு வருவதற்கு சில சபையில் உள்ள போதகரத்தை தான் உபயோகப்படுத்துகிறான். இன்றைக்கு பாருங்கள், செழிப்பு உபதேசம் என்று சொல்லக்கூடியதா என்ன, இயேசு கிறிஸ்து உனக்கு நோயே இருக்காது, உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு, ஹெல்த் வெல்த் காஸ்பல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை சொல்லக்கூடியது. என்ன, இயேசு உன்னை எப்பொழுதுமே சிரிக்க வச்சுக்கிட்டே தான் இருப்பார், உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுப்பாரு, உன்னை ஆசீர்வதிப்பதே அவரோட வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன, உனக்கு என்ன, உனக்கு சாபத்தெல்லாம் முறித்து போட்டுருவார், உனக்கு எல்லா கடனெல்லாம் முறித்து போட்டுருவார். இன்னொரு பக்கம் என்ன,
இல்லை நீ கவலையே படாத, மனம் திரும்பவே தேவையில்லை, இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு, எல்லாம் கிருபை தான், நீ ஒன்றும் கவலையே படாத அப்படின்னு சொல்லக்கூட கிருபையின் உபதேசம். இன்னொரு பக்கத்தில் என்ன, கர்த்தர் ஒரு சிலரை தெரிஞ்சு கொண்டாரு, அதனால நீ பிரசங்கம் பண்ணி இல்லை சுவிசேஷம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, அவர் யாரை தெரிஞ்சு கொண்டாரோ அவரை தான் ஜட்சிக்க போகிறார். இன்னொரு பக்கத்தில் என்ன, இயேசு கிறிஸ்து தேவன்ல, அவர் படைக்கப்பட்டவர், அவர் ஒரு தீர்க்கதரிசி. இப்படி அநேக கள்ள உபதேசங்களை எங்கேருந்து பேசுகிறாங்க? நம்மளுடைய பிரசங்க பீடத்திலிருந்து பேசுகிறாங்க. இந்த கலைகளை நம்ம எப்போ தெரிஞ்சு கொள்ள முடியும்? கனிகள் மூலமாக தான் தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ கலைகளை விதைக்கிறவங்க வேற யாரும் இல்லை, கிறிஸ்துவின் பெயரால் தான் வருவாங்க, கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள் அல்ல. வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நின்றி, இந்த நல்ல நாளிலும் நாங்கள் தெளிவாய் தெரிந்து கொண்டோம். கலைகளை விதைக்கிறவர்கள் வேறு ஆட்கள் இல்லை, கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள், கிறிஸ்துவை போல அடையாளம் காட்டிக்கொண்டு பொய்யான உபதேசம் செய்கிறவர்கள் என்பதை புரிந்து கொண்டோம். அதை அறிந்து கொண்டு வாழ கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.